அன்பு நண்பர்களே வணக்கம். இது அஸ்ட்ரோ எஸ்எஸ்ஜேஎன் யூடியூப் சேனல். நம்மளுடைய ஸ்ரீ சிவன் ஜோதிட நிலையம் அப்படிங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த சேனலுடைய நேம். அஸ்ட்ரோ எஸ்எஸ்ஜேஎன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நமது சேனலை பார்த்துட்டு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த ஒரு பதிவாக இந்த குரு பகவானும் ராகு பகவானும் சேர்க்கைப்படுகிறது. குரு பகவான் ராகு பகவான் சேர்க்கை அப்படிங்கிறது, குரு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், பொன் பொருள் தன லாபங்களை கொடுக்கக்கூடியவர். ராகு பகவான் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசுபடுத்திடுவார், போகத்தை கொடுக்கக்கூடியவர், அனுபவிக்குவார். அப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு, ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை அப்படிங்குவாங்க. இதில் இன்னொன்று சொல்கிறேன், ராகு மட்டும் கொடுக்கறது இல்லை, கேதுவும் சில நேரங்களில் கொட்டி கொடுக்கிறார். பல பேர் கேது திசையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களானவங்களாக இருக்காங்க. அதுக்கு நிறைய உதாரண ஜாதகங்கள்லாம் இருக்குது, நம்ம அப்புறமையாக அப்டேட் பண்ணுவோம். ஆக இந்த ஜோதிட விதியில் கேதுவை போல் கெடுப்பான் இல்லை அப்படிங்கிறதால கெடுத்துரும் அப்படிங்கிறது இல்லை. எந்த இடம், ஸ்தானம், திசை இதெல்லாம் பார்க்கணும். அப்போ இந்த குருவும் ராகு பகவானும் சேரும் பொழுது ஒரு விதத்தில் மிகச்சிறந்த யோகம், கோதண்ட யோகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ராகு பகவான் குரு பகவான் சேர்க்கை அடைவதால் தன லாபங்கள், பேர் புகழ்களை ஏற்படுத்தும். அவர் இடத்துல மட்டும் இல்லை சார், அவங்க ஊரை தாண்டி அடுத்த ஊர்லேயும் நல்ல ஒரு பேர் புகழ் கௌரவங்களை ஏற்படுத்தும். அந்த பேர் புகழ்கள் பல வருடங்கள் நிலைத்திருக்கும். வெளி இடங்களில் இருக்கவங்கெல்லாம் கூட இவங்களை தொடர்பு கொள்வாங்க, இவங்கள்ட்டேருந்து ஆலோசனைகள் கேட்பாங்க. இது எப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, எப்படி ஒரு டெக்னாலஜி ஃபீல்டில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த குரு பகவான் ராகு பகவான் சேர்க்கை இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து அந்த பலன்கள் மாறும். எப்படி இருந்தாலும் இந்த குரு ராகுனுடைய சேர்க்கையில் மிகச்சிறந்த விசேஷ லாபங்களை தரும். அதுவும் லக்னத்தில் 2ஆம் இடத்தில், லக்னத்தில் இருக்கலாம் அல்லது 2ஆம் இடத்தில் இருக்கலாம், 5, 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்தில் ராகு பகவான் குரு பகவான் சேர்க்கை மிகச்சிறந்த விசேஷ பலன்களை கொடுக்கும். ஒரே ஒரு பாராமீட்டர் என்னன்னா, இந்த ஸ்தானம் இருக்காங்கல்ல, அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால் இன்னும் சிறப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சிறப்பாக இருந்தால் நல்லது. ஈவன் இங்கே குரு பகவான் வக்ரமாக கூட இருக்கலாம் சார், தப்பு இல்லை சார். ஏன்னா வக்ர கிரகங்கள் ராகு கேதுவுடைய சேரும்பொழுது மிகச்சிறந்த ஒரு பூம பலன். அதுவும் சரியான வயசில் ராகு திசையோ அல்லது குரு திசையோ வந்துருச்சுன்னா சூப்பர். இப்போ இந்த ராகு திசை குரு திசை அடுத்தடுத்து வரக்கூடிய திசை. ராகு திசை ஒரு 18 வருஷம், குரு திசை ஒரு 16 வருஷம், எங்கேயோ போயிடும். சும்மா சாதாரணமாக இருந்தவர் எங்கேயோ டாப் லெவலுக்கு போயிடுவார். வண்டி வாகனங்கள், பொன்பொருள் சேர்க்கை, வெளிநாட்டு தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படுத்திடும். அதுமாதிரி நெட்வொர்க்கிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், டேட்டா அனலைசிங் சம்மந்தப்பட்டது, சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடியது. ஒரே ஒரு சின்ன ஒரு குழு கிடைச்சால போதும், அதை வச்சு ஒரு பெரிய பூமை பண்ணுவார். இது எங்கே போச்சு, எங்கே வந்துச்சுன்னா எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுவார். இது எல்லாம் இந்த குரு பகவான் ராகு பகவான் சேர்க்கையின் மூலமாக உண்டாகக்கூடியது. இந்த குரு பகவான் ராகு பகவான் சேர்க்கை இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோதண்ட ராகு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இன்கேஸ் இவங்க அந்த ராசியாதிபதியும் சிறப்பாக இருந்தால் இன்னும் நல்லது. இப்போ ஒரு உதாரணமாக மகர ராசியில் குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான் சேர்ந்திருக்கிறதா வச்சுக்கோ. அங்கே சனி பகவானோ ராகு பகவானோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. குரு பகவானுக்கு பவர் லெஸ்ஸுங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி இல்லை,
அங்கே குரு பகவானும் பவர்ஃபுல் ஆகிடுவார். ஏன்னா சனி பகவான் சேர்ந்திருக்கிறதால இவங்க டெக்னிக்கல் டெக்னாலஜியில் பிச்சு உதறுவாங்க. ஈவன் பெரிய பெரிய அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதாவது இந்த நுண்ணறிவு பிரிவு அப்படிங்கிறோம்ல, சின்னகோண்டு இந்த துப்பறியக்கூடியது, இது மாதிரியான டெக்னாலஜி, இது மாதிரியான அந்த டிவிஷனில் பெரிய ஆளாக வருவாங்க. ஈவன் சரியான கிரக திசைகள் மட்டும் நடந்துட்டால் போதும். சரியான திசைகள் நடந்தால் பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த குரு பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை. அது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவில் வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும் பொழுது, ப்ளஸ் அந்த குரு ராகுவினுடைய திசைகளும் நடந்தாலோ அல்லது வேறு ஒரு திசை நடந்து அந்த திசாநாதன் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது குரு பகவானுடைய நட்சத்திரத்திலேயோ இருந்துட்டால் பெரிய அளவில் சக்ஸஸ்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆக குரு ராகுனுடைய சேர்க்கை ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு கூட்டணி தான், வலிமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. நமது நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்வதற்கு இறைவனையும் எனது குருநாதரையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.